குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை அடிமை கட்சிகள் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமியை கண்டிச்சு அமைச்சர் சிவசங்கர் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தேமுதிக எதிர்கட்சியா இருந்ததுனால அவங்களுக்கு கூடுதல் தொகுதியை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி எல்லா விதத்திலும் அவருடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள், கூட்டணிக்கு தலைமை பாஜக, கூட்டணியில் முடிவெடுப்பவர் அமித்ஷா என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிற நேரத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அடிமை கட்சிகள் என்று பேசுவது தேவையற்ற செயல். தேமுதிகவும் தமிழகத்திலே எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி. எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 28 பெரம்பூர்ல தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுதா ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லாமே காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. சோ இந்த பிரச்சாரம் தரலாமா வேண்டாமா அப்படின்னு இது சம்பந்தமா ஒரு ஆலோசனையும் காவல்துறை நடத்தியிருந்தாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூருடைய துயர சம்பவம் மாதிரி வேற எங்கேயுமே நடக்கக்கூடாது, குறிப்பா சென்னையில நடக்கக்கூடாது அப்படின்றதுல தீவிரமான நாங்க ஒரு திட்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் பிரச்சாரத்துக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்தாலுமே கண்டிப்பா ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. திமுக புதிய தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட வேண்டாம் அப்படின்னு அன்புமணி அவருடைய எக்ஸ் தள பக்கத்துல ஒரு பதிவு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ் தளத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 439 வாக்குறுதிகளை அவங்க அறிக்கையா வெளியிடலாம், ஏன்னா அதுதான் எதுவுமே அவங்க இன்னும் நிறைவேற்றவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 13% தான் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்க. ஆனா இருந்தாலும் போற எல்லா இடத்துலயுமே நாங்க 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது. ஸோ இந்த தேர்தலுக்கான நாட்கள் மிகவே குறைவா இருக்கக்கூடியதுனால நிறைய அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலுக்கு போய் தரிசனம்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பாமக தலைவர் அன்புமணியுடைய மனைவி சௌமியா அன்புமணி திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாமகவுடைய 2ஆம் கட்ட தேர்தல் வேட்பாளர்களுடைய பட்டியலை எடுத்துட்டு போய் தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ரொம்பவே குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வேட்பாளர்கள் பட்டியல்ல பாமக நிறுவனர் ராமதாஸ் அப்படின்ற பெயர் பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க தரிசனத்தை தொடர்ந்து செய்தியாளர்களுடைய கேள்விக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இல்ல அவங்க பதில் சொல்லல, சிரிப்பான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க தென்னகரம் தொகுதியில போட்டியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. நான் அபிஷியலா எந்த ஒரு வெளியீடும் வெளியிடல. அந்த வகையில செய்தியாளர்கள் நீங்க தேர்தலில் போட்டியிடுவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஒரு சிரிப்போல அவங்க பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க. தொகுதி அறிவிச்சிருக்கிறாங்க மேடம், எப்படி பாக்குறீங்க? அனைத்து கட்சி கூட்டத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுக்கு எதிராக பயங்கரமான விமர்சனங்களை கொடுத்திருக்காரு. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியா அவங்களும் விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு இடைத்தரகர் மாதிரியான வேலைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியா அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா எப்பவும் இடைத்தரகருக்கான வேலைகள் செய்யாது, இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையே இடைத்தரகர்கள் வேலையெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் தொடர்பா அவர் பேசியிருக்காரு. ஆக்சுவலா பாகிஸ்தான் தான் இந்த மாதிரி போர்களை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க, இதுல இருந்து ஒரு ஆயத்தம் தேடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க எல்லா நாடுகள் கிட்டயுமே நட்புறவோட தான் இருப்போம், போருமே நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் எங்களுடைய எண்ணம் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிறைய முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்.